ஹலோ, how are you all doing today? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இப்போ டென்சஸை பற்றி பார்ப்போம். ஏற்கனவே டென்சஸை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டுட்டிங்களே, ஏன் ஒன் மோர் வீடியோ ஆன் டென்சஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது. அதாவது 1 வீக்குக்கு முன்னால் மசூனா அப்படிங்கிறவங்க இந்த கமெண்ட்ஸ் காலத்தில் இதை கேட்டிருந்தாங்க. அதாவது நாம் சாதாரணமாக பேசிக்கொண்டு இருக்கும்போது எந்தெந்த சந்தர்ப்பங்களில் எந்தெந்த டென்ஸை பயன்படுத்தலாம் என்பதை பற்றிய வீடியோ போட்டால் உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ரைக்கிங்காக பட்டுச்சு. ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச் இருக்குது. ஆனால் there are 12 tenses in English language. எல்லா 12 டென்சஸையும் ஒரே லெசனில் எடுக்கிறது கஷ்டம். ஸோ இன்றைக்கி ரெண்டு டென்சஸை பற்றி பார்ப்போம். அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த 2 டென்சஸையும் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்குள்ள லெசனில் பார்ப்போம். மீதியை அடுத்த பார்ட்டுகளில் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டாக ப்ரெசன்ட் டென்ஸை பார்ப்போம். ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொல்லலாம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ்ன்னு சொல்லலாம். எல்லாமே ஒன்று தான். அதாவது இந்த டென்ஸை நம்ம சாதாரணமாக எந்த சந்தர்ப்பத்தில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதை சாதாரணமாக ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷன், அதாவது பழக்கப்பட்ட வழக்கமான ஆக்ஷன் சொல்லும்போது சொல்லலாம். ஒரு ரொட்டீன் மேட்டர்ஸில் சொல்லலாம், அதாவது திருப்பி செய்யக்கூடிய மேட்டர்ஸில் சொல்லலாம். இல்லைனா ஒரு டயத்தை மென்ஷன் பண்ணாமல், நேற்று நாளை இன்னைக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணாமல் ஒரு இன்டெஃபினிட் பீரியட் ஆஃப் டைம் உள்ள சென்டென்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு சில சென்டென்சஸ் சொல்கிறேன், சில சந்தர்ப்பங்கள் சொல்கிறேன், உங்களுக்கு கிளியராக விளங்கும். ஃபஸ்ட்டு சந்தர்ப்பம் என்னென்னா, ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் என்னென்னா, ஒருத்தர் உங்களை பார்த்து கேட்குறாரு, வேர் டு யூ ஒர்க் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, இல்லாட்டா வாட் டு யூ டூ அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அதுக்கு ரிப்ளையா ஐ ஒர்க் இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை செய்கிறேன் அப்படின்ட்டு. ஐ ஆம் ஒர்க்கிங் இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவர் கேட்ட சமயத்தில் நீங்கள் பேங்க்கில் உள்ளே இருந்து ஏதோ எழுதிக்கிட்டோ கஸ்டமர் சர்வீஸ் பண்ணிக்கிட்டோ இருக்கீங்க, அது இல்லை. அவர் ஜென்ரலாக கேட்குறாரு, வேர் டு யூ ஒர்க் அண்ட் வாட் டு யூ டூ அப்படின்னு கேட்குறாரு. ஐ ஒர்க் இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒர்க்கு அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்மில் உள்ள வேர்பு. இப்படி சொல்லும்போது அந்த ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். அதாவது எப்போதும் செய்யக்கூடிய வேலையை பற்றி பேசும்போது. செகண்டு, இன்னொரு சிச்சுவேஷன், இன்னொரு சந்தர்ப்பம் என்னென்னா, ஒருத்தர் உங்களை நாளைக்கு காலையில் பார்க்கணுன்னு நினைக்கிறேன், நீங்கள் எப்போ எந்திப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. வென் டு யூ கெட் அப் இன் த மார்னிங் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் ரிப்ளையாக சொல்கிறீங்க, ஐ கெட் அப் அட் 6 o'clock in the morning அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த கெட்டப்புங்கிறது ஒரு ப்ரெசன்ட் ஃபார்மில் உள்ள வேர்பு. நான் எப்போதும் 6 மணிக்கு எந்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அது உங்கள் வழக்கமான ஹேபிச்சுவல் ஆக்ஷனை பற்றி சொல்கிறீங்க. அதுக்கும் இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு இன்னொரு சமயத்தில் உங்களுடைய நிலைமையை பார்த்து ஒருத்தர் கேட்குறாரு, யூ லுக் ஸோ டல், ஸோ வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப களைப்பாக இருக்கிறீங்களே, வாட் ஹேப்பன்ட், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, ஐ ஹாவ் அ பேட் கோல்டு அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு மோசமான ஜலதோஷம் இருக்குன்னு சொல்கிறீங்க. இருக்குது, ஹேவ்ங்கிறது ஒரு பொசிஷன், இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ எனக்கு ஒரு பொசிஷனாக நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லை, அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. ஐ ஹாவ் அ பேட் கோல்டு, எனக்கு ஒரு மோசமான ஜலதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ எம் ஹேவிங் எ பேட் கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அது தப்பு. ஹேவ்ண்டு ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் சொல்லணும். இப்போ எனக்கு ஜலதோஷம் இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லுவீங்க. ஐ எம் ஹேவிங் எ பேட் கோல்டு அப்படின்னு நான் சொல்லுவீங்க. அப்படி இல்லைல்ல, எனக்கு ஜலதோஷம் இருக்குன்னு நான் சொல்லுவீங்க. ஐ ஹாவ் அ பேட் கோல்டு அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதுக்கு பிறகு ஒருத்தர் சொல்கிறார், அவருக்கு எத்தனை குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, ஹீ ஹாஸ் அ சன் அண்ட் அ டாட்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு ஒரு சன்னும் டாட்டரும் இருக்காங்கன்ட்டு. ஸோ அப்போ ஹீ இஸ் ஹேவிங் எ சன் அண்ட் அ டாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவருக்கு ஒரு மகனும் மகளும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹீ ஹாஸ் அ சன் அண்ட் அ டாட்டர் அப்படின்னு தான் சொல்லணும்.
ஸோ அந்த ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இது ஆன்சர் பண்ணும். ஹேஸ்ங்கிறதும் ஒரு பொசிஷன் உள்ளது மாதிரி தான், அதாவது அவருக்கு இருக்கிறது அதை பற்றி சொல்கிறது. ஒருத்தர் வந்து அவங்ககிட்ட கேட்குறாரு, வாட் இஸ் யோர் ஃபாதர் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, மை ஃபாதர் இஸ் அ லாயர் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த லாயர் அப்படிங்கிறது ஒரு பொசிஷனை பற்றி சொல்கிறது. ஹீ வாஸ் அ லாயர், ஹீல் பி அ லாயர் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் இப்போ வந்து லாயராக தானே இருக்கார். அதனால் மை ஃபாதர் இஸ் அ லாயர் அப்படின்னு சொல்கிறோம். ஹீ ப்ராக்டிசஸ் இன் த ஹை கோர்ட், ஹை கோர்ட்டில் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லணும். ஹீ இஸ் ப்ராக்டிஸிங் இன் த ஹை கோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த சொல்கிற சமயத்தில் அவர் ஹை கோர்ட்டில் வாதாடிக்கிட்டா இருக்காரு, பெர்ஹாப்ஸ் நாட், இல்லையா? அதனால் ஜென்ரலாக அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்கும்போது ஹீ ப்ராக்டிசஸ் இன் த ஹை கோர்ட் அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து அந்த ப்ரெசன்ட் டென்ஸு பொருந்தும். அதுக்கு பிறகு இந்த ஃபிக்ஸ்டு டைம் டேபிளை பற்றி பேசுகிறது கூட இதை யூஸ் பண்ணலாம், அந்த சந்தர்ப்பத்தில் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ கேட்குறாரு ஒருத்தர், வென் அண்ட் ஹவு டு யூ கோ டு யோர் ஆஃபீஸ் அப்படின்னு கேட்குறாரு. எப்படி நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, ஐ கோ டு மை ஆஃபீஸ் பை ட்ரெயின். அந்த சிட்டியை சுற்றி ஷட்டில் சர்வீஸ்லாம் இருக்கும், நான் ட்ரெயினில் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறேன். இந்த ட்ரெயின் லீவ்ஸ் அட் 9 AM. அந்த ட்ரெயின் வந்து 9 மணிக்கு பெறப்படுது அப்படின்ட்டு. அந்த பெறப்படுது 9 மணிக்கு பெறப்படுது அப்படிங்கிறது ஒரு ஷெட்யூல் டைமை பற்றி பேசுகிறது. அதுக்கும் அந்த ப்ரெசன்ட் ஃபார்மில் உள்ள வேர்பை தான் யூஸ் பண்ணோம். அது வந்து லீவ்ஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்மில் உள்ள வேர்பு. அதனால் இது ப்ரெசன்ட் டென்ஸ் தான் சொல்லணும். அது வந்து எப்போதும் ரொட்டீனாக அந்த ஷெட்யூல் டைமில் போகிறதுக்கும் இதை யூஸ் பண்ணணும். இப்படி உள்ள சந்தர்ப்பங்கள்லாம் நீங்கள் ப்ரெசன்ட் ஃபார்மில் உள்ள வேர்பை யூஸ் பண்ணி ப்ரெசன்ட் டென்ஸில் தான் பேசணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்த டென்ஸை பார்க்கலாம். த நெக்ஸ்ட் டென்ஸ் இஸ் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். இதை வந்து எந்தெந்த சந்தர்ப்பங்களில் எந்தெந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் அன் ஆக்ஷன் தட் இஸ் கோயிங் ஆன் அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங். நீங்கள் பேசுகிற நேரத்தில் அந்த ஆக்ஷன் நடந்து கொண்டு இருக்கிறது, அதை பற்றி பேசுகிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இப்போ பார்ப்போம். நீங்கள் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்க, மேனேஜர் கேட்குறாரு, வேர் ஆர் யூ ஒர்க்கிங் டுடே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்கிறீங்க, ஐ எம் ஒர்க்கிங் அட் த கேஷ் கவுண்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த சிச்சுவேஷன் வந்து பேங்க்கில் நடக்குது. அப்போ வந்து சொல்கிறீங்க, ஐ எம் ஒர்க்கிங் அட் த கேஷ் கவுண்டர், நான் இப்போ கேஷ் கவுண்டரில் ஒர்க் செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸில் அந்த ஆக்ஷன் வேர்பு இருக்கு இல்லையா, ஒர்க்கிங் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்பு. அந்த வேர்போடு சேர்ந்து ஒர்க் அப்படிங்கிறது, அதோட ஐஎன்ஜி சேரும். அந்த ஒர்க்கிங் அந்த ஐஎன்ஜி சேர்ந்து உள்ள வேர்பு இருந்துச்சுன்னா அது கண்டினியூவஸ் ஃபார்மில் உள்ளது. அதுக்கு முன்னால் அந்த இட் மஸ்ட் பி சப்போர்ட்டட் பை அ சப்போர்ட்டிங் வேர்ப். இதெல்லாம் கிராமரு, அதை பற்றி ரொம்ப டீப்பாக நான் எடுக்கலை. ஐ ஆம் ஒர்க்கிங் வருது. இப்படி வரும்போது அது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸு. நீங்கள் எது தெரிஞ்சுக்கோங்க, ஐஎன்ஜி உள்ள வேர்பு கட்டாயம் இருக்கணும். அப்போ வந்து கண்டினியூவஸ் டென்ஸாக குறிக்கக்கூடியதாக இருக்கும். அதோட சேர்ந்து ஒரு சப்போர்ட்டிங் வேர்பு வேணும். ஆம் வரலாம், இஸ் வரலாம், ஆர் வரலாம், டிபெண்டிங் ஆன் த சப்ஜெக்ட். இதை வந்து கிராமரு, இதை ரெண்டாவது பார்த்துக்கலாம். இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, ஐ ஆம் ஒர்க்கிங் அட் த கேஷ் கவுண்டர் டுடே. இன்றைக்கி வந்து நான் கேஷ் கவுண்டரில் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெண்ணு வந்து அழகாக பாடிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்குறாரு, ஹூ இஸ் சிங்கிங் ஆன் த ஸ்டேஜ் நவ்? இந்த ஸ்டேஜில் இப்போ யார் பாடிக்கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு கேட்குறாரு, அதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்கிறீங்க, மை சிஸ்டர் இஸ் சிங்கிங், என்னுடைய சிஸ்டர் பாடிக்கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, அப்போ ஃபோன் வருது, ஃபோனே பேசுகிறீங்க, வாட் ஆர் யூ டூயிங் நவ் அப்படின்னு கேட்குறாரு அவர். அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, ஐ எம் ஹேவிங் லஞ்ச் அப்படின்னு சொல்கிறீங்க, நான் லஞ்சை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன்ட்டு. நம்ம ஏற்கனவே ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்கும்போதே ஹேவ் வந்துச்சுன்னா ஐஎன்ஜி வராது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அதுக்கு என்ன மீனிங்னா ஒரு பொசஷன். ஐ ஹாவ் அ சன் அண்ட் அ டாட்டர் அப்படின்னு சொல்கிறீங்க, ஒரு பொசஷன் உள்ளதுக்கு சொல்கிறீங்க, அதுக்கு ஹேவிங்னு வராது. ஆனால் இந்த இடத்துல ஐ எம் ஹேவிங் ஹேவிங்கிறது நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மீனிங் வருது. அதுக்கு யூஸ் பண்ணலாம், ஹேவிங் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் ஹேவிங் லஞ்ச் அப்படின்னு சொல்லலாம், அது தப்பு இல்லை. ஸோ நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு ஒருத்தர் வந்து கேட்குறாரு, நீ டிகிரி முடிச்சிட்டிங்களே, ஸோ வாட் ஆர் யூ டூயிங் நவ டேஸ் அப்படின்னு கேட்குறாரு. என்ன செய்து கொண்டு இருக்கிறேன்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, ஐ எம் அட்டெண்டிங் ஜாப் இன்டர்வியூஸ் தீஸ் டேஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ எல்லாம் நான் வந்து ஜாப் இன்டர்வியூஸை அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இதுலேயும் கூட அட்டென்ட் பண்ணி கொண்டு இருக்கிறேன், ஐ எம் அட்டெண்டிங்னு சொல்கிறீங்க. ஆனால் பேசுகிற சமயத்தில் நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை.
ஏன் இதை யூஸ் பண்ணுறோம்னா, ஏன்னா இது ஒரு டெம்பரரி பீரியட், தற்காலிகமான செயல்கள். அப்படி உள்ள சந்தர்ப்பத்தில் கூட, அப்படி உள்ள சுச்சுவேஷனில் கூட நீங்கள் வந்து இந்த ப்ரெசன்ட் கண்டினியூவஸை யூஸ் பண்ணலாம், கண்டினியூவஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஐ எம் அட்டெண்டிங் ஜாப் இன்டர்வியூஸ் தீஸ் டேஸ் அப்படின்ட்டு. அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஒரு டெம்பரரி ஆக்ஷன் உள்ளதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு ஏற்கனவே ஒன்று டிசைட் பண்ணிட்டீங்க, ஒரு ப்ரோக்ராம் டிசைட் பண்ணிட்டீங்க, அது சம்மந்தமாக அதை போகிறத பற்றி, அதை அட்டென்ட் பண்ணுறதை பற்றி பேசுகிறீங்க, அப்பையும் கூட இந்த ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். 2 எக்ஸாம்பிள் சென்டென்ஸு பார்ப்போம். ஒருத்தர் கேட்குறாரு, எங்கே போகிறீங்க இன்னைக்கு ஈவினிங் கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, ஐ எம் கோயிங் டு த ஹாஸ்பிட்டல் திஸ் ஈவினிங் டு கெட் த செகண்ட் டோஸ் ஆஃப் வேக்சினேஷன் அப்படின்னு சொல்கிறீங்க. செகண்ட் டோஸ் ஆஃப் வேக்சினேஷன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஈவினிங் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் பேசுகிற சமயத்தில் நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்களா? இல்லை. ஆனால் ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஈவினிங் ஒரு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து. ஸோ அதை அட்டென்ட் பண்ணுறதுக்கு போகிறீங்க, அப்பையும் கூட இந்த கண்டினியூவஸ் டென்ஸு யூஸ் பண்ணலாம். ஐ எம் கோயிங் டு த ஹாஸ்பிட்டல் திஸ் ஈவினிங் டு கெட் த செகண்ட் டோஸ் ஆஃப் மை வேக்சினேஷன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு பிறகு இப்படியும் கூட சொல்லலாம். ஸோ வாட் ஆர் யூ கோயிங் டு டூ திஸ் வீக்கெண்ட் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. இந்த வீக்கெண்டு என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, ஐ எம் கோயிங் டு மதுரை திஸ் வீக்கெண்ட் டு அட்டெண்ட் அ வெட்டிங் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ வெட்டிங்கை அட்டென்ட் பண்ணுறதுக்கு, இந்த வாரக்கடைசியில் வெட்டிங்கை அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நீங்கள் டிக்கெட்லாம் புக் பண்ணி ரெடியாக இருக்கிறீங்க. அப்போ வந்து சொல்கிறீங்க, ஐ எம் கோயிங் டு மதுரை அப்படின்ட்டு. ஒரு டெஃபினட்டாக ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி அதை பற்றி சொல்லும்போது அது ஃப்யூச்சரில் தான் நடக்க போகுது, இருந்தால் கூட இந்த ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸை யூஸ் பண்ணுறீங்க. ஐ எம் கோயிங் டு மதுரை டு அட்டெண்ட் வெட்டிங் திஸ் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுலேயும் யூஸ் பண்ணலாம். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் இந்த கண்டினியூவஸ் டென்ஸை யூஸ் பண்ணவே கூடாது. இப்போ வந்து ஒரு ஒரு பெர்செப்ஷனை பற்றி சொல்கிறதுக்கு, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்கிறேன். நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஹவ் இஸ் த ஃபுட் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க. அப்போ வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு சாப்பாட்டில் அவ்வளோ டேஸ்ட்டு தெரியாது, நல்லா இல்லை. அப்போ சொல்கிறீங்க, த ஃபுட் இஸ் டேஸ்டிங் பிட்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபுட் இஸ் டேஸ்டிங் பிட்டர், அதாவது கசப்பாக இருந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்கிறீங்க. கசப்பாக இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லுவீங்க, நடைமுறையில் சொல்ல மாட்டீங்களா? த ஃபுட் இஸ் டேஸ்டிங் பிட்டர் அப்படின்னு சொல்கிறது ராங். இந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலுமே நீங்கள் வந்து அந்த கண்டினியூவஸ் ஃபார்மில் பேசக்கூடாது. பிகாஸ் இந்த அர்த்தம் வந்து அந்த டேஸ்ட்டுங்கிறதே ஒரு பெர்செப்ஷனை பற்றி, உங்களுடைய அறிவை பற்றி பேசுகிறது, நீங்கள் நினைக்கிறத பற்றி பேசுகிறது. அதனால் அந்த நேரத்தில் இப்படி தான் சொல்லணும், த ஃபுட் டேஸ்ட் பிட்டர் அப்படின்னு தான் சொல்லணும், ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் சொல்லணும். அப்படி நிறையா இருக்குது. வாட் டு யூ திங்க் அபவுட் த ஐடியா அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்குற, ஐடியா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு. ஐ ஆம் திங்கிங் யூ ஆர் ராங் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் தப்புன்ட்டு நான் திங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ ஆம் திங்கிங் யூ ஆர் ராங்னு. ஏன்னா திங்கிங்கும் ஒரு திங்க் பண்ணுறது, அதுக்கும் அந்த வேர்டு வரும்போதும் அந்த ஐஎன்ஜி வராது. ஸோ ஐ திங்க் யூ ஆர் ராங் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இதை சொல்லலாம் ஏன்னா அந்த அர்த்தத்தையும் பார்க்கணும். அந்த அர்த்தம் என்னென்னா, இப்போ இப்படி சொல்கிறீங்க, ஐ ஆம் திங்கிங் ஆஃப் விசிட்டிங் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் டுடே. இதில் அர்த்தம் வந்து போய் பார்க்குறது அப்படிங்கிற அர்த்தத்துக்கு அதை சொல்லலாம். நீங்கள் ஆக்சுவலாக போய் பார்க்க போகிறீங்க, அப்போ வந்து ஐ ஆம் திங்கிங் ஆஃப் விசிட்டிங் மை கிராண்ட் பேரண்ட்ஸ்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து அவர் தப்பு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு சொல்லணும். அந்த அர்த்தத்தில் பேசும்போதே ஐ ஆம் திங்கிங் யூ ஆர் ராங் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஐ திங்க் யூ ஆர் ராங் அப்படின்னு தான் சொல்லணும். இது கொஞ்சம் ஃபைன் டிஸ்டிங்ஷன் இருக்குது, கொஞ்சம் திருப்பி ஒருக்கா போட்டு பார்த்துக்கோங்க. அது பிறகு ஷீ இஸ் அப்பியரிங் கான்ஃபிடென்ட், அவள் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கா அப்படின்ட்டு அந்த அப்பியரன்ஸை வச்சு சொல்லும்போது சொல்லக்கூடாது. ஷீ அப்பியர்ஸ் கான்ஃபிடென்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அது மாதிரி ஹீ இஸ் ஹேவிங் எ காஸ்ட்லி மொபைல் ஃபோன் அப்படி சொல்லக்கூடாது. ஹீ இஸ் ஹேவிங்கிறது இந்த இடத்துல பொசஷன் வருது இல்லையா. ஹீ ஹேஸ் அ காஸ்ட்லி மொபைல் ஃபோன் அப்படி தான் சொல்லணும். ஐ எம் வாண்டிங் டு ஸ்பீக் ஃப்ளூவன்ட் இங்கிலீஷ் அப்படி சொல்லக்கூடாது. வாண்டிங் அப்படிங்கிறது ஒரு எமோஷன், ஒரு ஃபீலிங், அதை பற்றி சொல்லும் போதும் கூட இது சொல்லக்கூடாது. அது வந்து ஐ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவன்ட்லி அப்படி தான் சொல்லணும். ஐ எம் வாண்டிங் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவன்ட்லி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ இந்த கண்டினியூவஸ் டென்ஸை வந்து இப்போ நடக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம், சில சந்தர்ப்பங்களில் வேறு ஒன்றுக்கும் யூஸ் பண்ணலாம். அதை இப்போ பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் டென்ஸை பார்ப்போம்.